Hello guys, this is Dark Black Gaming. இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லேட்டாக தான் வரும், ஏன்னா இன்றைக்கி லேட்டாக தான் ஷூட் பண்ணுறேன். இதெல்லாம் ஸ்டாக்ஸ் அடிக்க வச்சுட்டு நம்ம இன்றைக்கும் ஆரம்பிக்கலாம். அதே இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஒரு இது கூட நான் எதுவுமே பண்ணல. அப்போ வெளியே போனது தான், இப்போ உள்ளே வந்தேன், இன்ட்ரோ கொடுத்தேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ அவ்வளோ கண்டினியூஷன் இருக்குது. என்னெல்லாம் வாங்கணும்? புது ஃப்ளாரு, அரிசி, எதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டீ வாங்கக்கூடாது, தண்ணி வாங்கக்கூடாது, முட்டை வாங்கக்கூடாது. டீ, தண்ணி, முட்டை வாங்கவே கூடாது. ப்ரெட்டு, டீ, தண்ணி, முட்டை, ப்ரெட்டு. டீ, தண்ணி, முட்டை, ப்ரெட்டு இது வாங்கவே கூடாது. மீதி எல்லாமே வாங்கணும். இது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும். தண்ணி, முட்டை, ப்ரெட்டு. டீ, தண்ணி, முட்டை, ப்ரெட்டு. தண்ணி வேணாம், காஃபி வேணும், எக்ஸ் வேணாம், டீ பிளாக்கும் வேணாம், மில்க் வேணும். இந்த ஃப்ளார்லாம் கண்டிப்பாக வேணும். பீனட் பட்டர் வேணும், இது வேணும். மேக்ஸா? பிபிஸ் பீனட் பட்டர். இது வாங்கிட்டேனான்னு தெரில, போடுவோம். இதுவும் வேணும், இதுவும் வேணும். அவ்வளோதான். பரவாயில்ல, ப்ராஃபிட்டு தான். $400 ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி யாருக்காவது வருமா? நமக்கு வருது. $400 ப்ராஃபிட். இன்றைக்கி இதை விற்றா ஒன்றும் ஒரு 400. இந்த மாதிரி 400 விற்றுந்தா என்னைக்கு வருது? ஐயோயோ, சே, 2 ஆர்டர் போட்டேன். இது நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்? இந்த ஃப்ளோரா? ரெண்டுமே ஃப்ளோர் தான். இதில் என்ன வித்தியாசம்? திருப்பி வெளியே எடுத்துன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டே காணும். ஃபஸ்ட்டு வீடியோக்கு வந்தது 2 கமெண்ட்டு. அந்த ப்ரோ ஆளையே காணும். ஸோ சார், வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ அவ்வளோ ரீச் போச்சு. 43 வியூஸ் போச்சு. இருக்கிறதுல அதான் டாப்பு, பாப்புலர். அது நான் எதிரே பார்க்கல. 3 டேஸில் 30 வியூஸ் போச்சு. அந்த மாதிரிலாம் செம்மையாக்கா ஃபன்னாக இருந்தது. அடி சூப்பராக போதேன்னு அப்புறம் தான் போடவே ஆரம்பித்தேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டு ஒழுங்காக தான் போகுது. இந்த சிட்டி ஸ்மாஷு, அப்புறமா ஸ்மாஷ் சிட்டியா, ஏதோ ஒன்று மாற்றி சொல்லி பழகிடுச்சு. ஸ்மாஷ் சிட்டியா, சிட்டி ஸ்மாஷ். என் தமிழ் கூட அதே தான் போடுறேன், சிட்டி ஸ்மாஷ்னு. பரவாயில்ல. இப்போ மைண்ட் கிராஃப்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அது நல்லா போகணும், ஏன்னா அது ஒரு பெரிய சீரீஸ். அப்புறமா வேறு ஒரு கண்டென்ட்டும் புதுசாக வருது. மைண்ட் கிராஃப்டில் என்ன வருதுன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்துருந்தாங்கன்னா, நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மைண்ட் கிராஃப்டில் என்ன வருதுன்னு. மைண்ட் கிராஃப்டில் என் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு அந்த வீடு கட்டி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தோம். அது என்னைக்கு? நாளைக்கு வீடு கட்டுற, அதாவது ரிசோர்ஸ். அது நாளைக்கே அவனோட வீடியோ எடுத்துடுவேன், ஏன்னா அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுல்ல. அதனால் இன்னைக்கு சாயங்காலமே எடுத்துடுவேன் அந்த வீடியோ, ஏன்னா அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுல்ல. அதனால் இப்போயே எடுத்துகிட்டு உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். அவனுக்கு தான் சந்தேகமே வராது. அப்போ கூட ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்னா, அப்புறமா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான், இவன் க்ரியேட்டிவ் போட்டான். அதுக்கு எனக்கு ப்ரூஃப் இருக்குது. எல்லா வீடியோலையும் காட்டுறேன் அதை. வேற ஒரு இது இருக்குன்னுல்ல, அது என்னதுன்னா, வேற ஒரு ஃப்ரெண்டும் வரான். அதாவது வேற ஒரு ஃப்ரெண்டு இந்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வருவான். அவனும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் மந்த்து.
வேற ஒரு ஃப்ரெண்ட்னா இவனாவது என் கிளாஸ். இப்போது டெரர் கிங் கேமர் இருக்கான்ல, அவன் என் கிளாஸு. இவன் என் கிளாஸ் இல்லை, ஆனால் வேற ஒருத்தன். ஸோ 2 யூடியூபர் கொலாப் பண்ணுறோம். ஆனால் அது ஒருத்தனுக்கு எப்படி இருக்குன்னா, அது அவன்தான் என்னை வச்சு லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் புதுசாக ஆரம்பிக்கிறான்ல, அதனால் பரவாயில்ல. அவன் தான் இந்த வச்சு லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, உணர்த்தனும் வரான். இங்கே இருக்கவன் இங்கே தான் இருப்பான். இவன் மைண்ட் கிராஃப்டில் அலோன் வருவான். அவன் மைண்ட் கிராஃப்ட் வரானான்னு தெரியாது, வந்தானா அவனையும் சேர்த்துக்கலாம். அந்த வீடு கட்டுற வீடியோவும் நான் இப்பயே தான் எடுக்கணும். என்ன பண்ணுறது, எவ்வளோ கஷ்டம். பரவாயில்ல, அதுவும் எனக்கு டைம் இருக்குது இப்போது. ஏன்னா லீவ் விட்றாங்களே நடுவில், அதனால் டைம் இருக்குது. ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் நினச்சே பார்க்கக்கூடாது. என்னது இது, 2 காஃபியா? விளங்கிடும். என்னது டீயா? வாங்குறாங்க. தேவையில்லாமல் நான் இங்கே வைக்கிறதுக்கு இங்கே வச்சிட்டேன் இதை. சே பரவாயில்ல. நெக்ஸ்ட் இது வாங்கணும். எவ்வளோ அது? மேனேஜ்மெண்ட்டு தானே. ஓ பில்லு வேறு காண்டு எத்துறானுங்க. நான் வேணால் ஒன்று பார்க்குறேன். திருப்பி லைசன்ஸ் வாங்கிட்டு அதை வச்சு லோன் வாங்கிட்டு லைசன்ஸ் வாங்கிடலான் இருக்கேன். ஏன்னா அப்படி தான் ஓடுது. அப்படி வாங்கினா தான் பழைக்க முடியும். செக்ஷன் 3 வாங்கணும்னு ஹையர் பண்ணிட்டேன். என்ன கதைன்னு தெரில. இது வரைக்கும் பையன் என்ன பண்ணியே போடுவியாப்பா? இந்தாப்பா, உனக்கு ஒரு மூலையில் குத்துடுறேன், அங்கே போட்டுக்கோ நீனு. பார்ப்போம் இன்னைக்கு 2 நாள் பார்ப்போம். சரியா போடலன்னா வேலையை விட்டு தூக்கிடலாம். கேக்குதா? பொறுமையாக கொடுக்குறான். இந்த வேகத்தில் குத்து அவ்வளோதான் போல. பரவாயில்ல, நமக்கு இந்த மானிட்டரிங்கே ஒர்க்கு கரெக்டாக இருக்குது. ஒன்றும் இந்த இவன் இருக்கான், அவன் யார், ரீஸ்டாக்கர். அவனையும் போட்டா எப்படி இருக்குன்னா நமக்கு வேலையே இருக்காது. ஸோ ஈஸியாகிடும். அதனால் நம்ம பாட்டுன்னு நம்ம பண்ணின்னு இருக்கலாம். அவன் பாட்டுன்னு நமக்கு தேவைன்னா ஆர்டர் போட்டுடலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேணாம். என்னடா பில்லை போடுற, எவ்வளோ நேரம் போடுற பில்லை? கரெக்டாக வாங்குவானா ஏமாற்றுவானா பார்ப்போமா. $17 வருது. சரி, இந்த கேஷியர்லாம் வச்சுருக்கோம்ல, அதனால் எல்லாத்தையும் விலை ஏற்றுவோம் போயிட்டு. $5 என்ன வேணா அழுது, எனக்கு கவலை இல்லை. இது $6 இப்போ $7. என்ன வேணா அழுதுக்கோ, எனக்கு கவலையே இல்லை. $5 $6 போ கிளம்பு. $7 எல்லாத்துலேயுமே ஒரு $1 ஏற்றினோம். ஏன் சீஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது? $4 ரொம்ப சீக்கிரமாக காலி ஆடுற மாதிரியே இருக்கு.
கம்மி பண்ணோன்னே மைண்டை மாற்றிடுவானுங்க. அதனாலே கம்மி பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் தாறுமாறாக அடித்து தூக்குறானுங்களே. இது ஆல்ரெடி இதில் தான் இருக்குது. இருந்தாலும் வைப்போம். ரொம்ப இது வந்தால் இந்த டீ பிளாக் மட்டும் குறைச்சிருவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் மாற்றியாச்சு. கலரானுங்க பசங்க. பரவாயில்ல, வாங்குறவன் வாங்கிட்டு போட்டோம். எப்பா தம்பி நீ ரொம்ப பொறுமை, விடிஞ்சிரும் இந்த மாதிரிலாம் போட்டுருந்தேன்னா. வாவ், இப்போ கூட நம்ம போயிட்டு வாங்கலாம். வேறு லைசன்ஸ் வாங்கிடலாமா ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் டே மார்னிங்? ஐயோ, இது வேற வைக்கணுமா? மறந்தே போயிட்டேன். இன்னும் காலி ஆகாது. ஆனால் நம்ம காலி பண்ணுறது தான் பார்க்கணும். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம காலி ஆகாதுன்னு பார்க்குறோம். அவ்வளோதான்ப்பா, இவ்வளோ தான் இருக்குது ஸ்பெகட்டி. வந்து எத்தனை அள்ளின்னு போங்க, வாங்க அள்ளின்னு போங்க. இது இருக்கட்டும், இது ஃபுல்லு. சாக்கோஸ் தான்ப்பா. இப்போ தான் மரணம் போடுது சாக்கோஸ். மரணம் போடுது சாக்கோஸ். $7 நல்லா போடுது. அதான் நல்லா போடுறதுலாம் ரேட் ஏற்றிடணும். ஷூ அது காலி ஆகிற மாதிரியே இல்லை. பரவாயில்ல, இல்லை காலி ஆயிருக்கு. சீஸ் நிறைய. இதோ இதுதான் காலி. பர்ஃபெக்ட். லைட்டாக போடுறாடே. லைட்டை கூட போட மாட்டோம், பின்னாடியே வச்சுக்கின்னு. நம்ம ஒன்றும் இதுவே வாங்கி வைக்கல லைட்டு. எங்கே பில்லு ஏறினே போவோம் அப்புறமா. இப்போ என்ன ஐயா கடையை காலி பண்ணிட்டு போகிறீங்க டெய்லி? நல்லா இருக்கே. கடையை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடுறாங்க, அள்ளின்னு போகிறானுங்க வீட்டுக்கு. பா, இவனுங்கள மாதிரி யாருமே பார்த்ததில்ல. இப்படி அள்ளின்னு போகிறாங்க கைக்கு வந்ததுலாம். இந்த ஒன்று இதே என்ன அள்ளின்னு போயிருந்தால் நல்லாயிருக்கும். வாயை தந்து வாய முடியல, அதுக்குள்ளே அள்ளின்னு போயிட்டான். ஏன் லாக்டவுனோட வரப்போகுது? இத்தனை பேர் அள்ளின்னு போகிறாங்க கைக்கு வரதெல்லாம். எதுவுமே இல்லை கடையில், அப்போ கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது? வாரே வாவ் வாவ் வாவ். வாட்டர் பாட்டில் வேறையா? இதை எடுத்துன்னு போயிட்டு போட்டுடணும். நீ போடுப்பா தம்பி, போடு பொறுமையாக போடு, கவலையே இல்லை. பொறுமையாக போடு. பா எவ்வளோ ப்ராஃபிட்டு, இன்னும் வந்துன்னே இருக்கானுங்க. நான் வந்து லாக்டவுன் போல். எத்தனை பேர் இப்போ ஒன்றே வச்சு என்ன பண்ண சொல்கிறானுங்க. எங்கே வைக்கணும் ஆயில்? எங்கே வைக்கணும்னு தெரியல, அந்தளவுக்கு காலி பண்ணி வச்சுருக்கானுங்க. எங்கே பார்த்தாலும் காலியாகவே இருக்குது. என்ன பண்ணுறது? பரவாயில்ல, நல்லதுதான். என்ன பண்ணுறதுன்னுட்டுருக்கேன். நல்லது தானே. ஓ, என்ன வச்சுருந்தேன்? எதுவுமே இல்லைல்ல. சாக்கோஸ் இருந்தது. சாக்கோஸ் அவ்வளோதானா? இல்லை ஒன்றுமோ வராங்களா? இப்போ கடையை வந்து பிரித்து மெஞ்சிட்டானுங்க. அதான் இருக்கிறது எல்லாமே வச்சாச்சு.
எதெல்லாம் காலியாக இருந்ததோ அதை வைக்கிறதுக்கே நமக்கு நேரம் போயிடுச்சு. உப்பு பரவாயில்லையே, உப்பு அவ்வளோ சீக்கிரம் காலியாகுது போல். இப்போ 1000லாம் ஒரு இதுவாகவே இல்லை இப்போலாம் நமக்கு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஆமாம் போன எபிசோடுன்னு இல்லை அது, ஆமாம் அதுக்கெலாம் 1000 எடுக்கிற எவ்வளோ முக்கியம். ஆனால் இப்போ நான் அசால்ட்டாக வருது, கண்டுக்கிறதே இல்லை. சக்சன் வேணாம். ஐயோ உங்களுக்கு வேற பா எது வரைக்கும் அன்லாக் ஆயிருக்குன்னு, எது வரைக்கும் அன்லாக் ஆயிருக்கு? சக்ஷன் ப்ராடக்ட் லைசன்ஸ் தானே இது. அப்பா நல்ல வேலை, நானே ஒரு செகண்ட் என்னது இது ப்ராடக்ட் லைசன்ஸா என்னது இதுன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நான் சொல்லி சொல்லி எனக்கே அந்த மாதிரி தோணுது. 1 மினிட்டு அந்த லைசன்ஸில் என்ன இருந்தது அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும். ஃப்ரிட்ஜு நல்ல வேலை வாங்கலை நான். ஒன்று இப்போதைக்கு இந்த ஃப்ரிட்ஜு மட்டும் வாங்குவோம். வாவ் வாவ் வாவ், நம்ம கடை வளர்ந்துக்கினே போகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீசர் ஐட்டம்லாம் வரும்னு நினைக்கிறேன். நான் வளர்றதுனால இவ்வளோ சீக்கிரமாக வளருதா இல்லை அதுவே அப்படி தானான்னு தெரில. ஒன் மினிட் என்ன டைம் ஆயிடுச்சுன்னு நான் பார்க்கல. வீடியோ டைம் முடிஞ்சிருச்சா இல்லையானா 1 மினிட், ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே அடிக்கிடுவோம் டக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சேல்ஸ் ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறேன், வாங்கி அடுக்கி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடுறேன். அப்போ கரெக்டாக இருக்கும். நான் அடுக்கி வச்சுட்டு வந்தோடனே கடையை ஸ்டார்ட் பண்ணி பில்லு போடுறோம். வாவ் வாவ், நம்ம கடை பெருசாகிட்டே போகுது. நடுவில் ஒரு ஷெல்ஃப் வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கடை பெருசாகிட்டே போகுது. அவ்வளோதான், நான் ஆர்டர் பண்ணி கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக வைக்கிறேன். அதாவது இப்போது புதுசாக வாங்கின லைசன்ஸ்க்கான அது, அப்புறமா இந்த எம்டி திங்ஸ் அது எல்லாத்தையும் வாங்கி கரெக்டாக வைக்கிறேன். வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறோம். வந்த உடனே கடையை ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா கிரைண்ட்லாம் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இந்த ஜூஸ் இது நியூவாக இருந்ததில்ல அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இதோ இங்கே நின்று ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இங்கே நின்று என் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு, அதனால் போட்டு விடுங்க. That's all for today video guys. இதோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ சேவ் ஆயிடுச்சா?